ஸோ நம்ம ஹார்ட் அட்டாக் பற்றி போட்ட வீடியோவில் நிறையா டவுட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் காமனான 3 டவுட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். டக்குன்னு கேட்குறேன், பட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஆனால் அது ஹார்ட் அட்டாக் பெயினானு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அந்த பர்சன் வந்து அந்த டேப்லெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஹார்ட் அட்டாக் இல்லாமல் வாய்வுனாலையும் தசைப்பிடிப்புனாலையும் நெஞ்சு வலி வரலாம். ஸோ அந்த நெஞ்சு வலிக்கு நீங்கள் ஹார்ட் அட்டாக்குன்னு பயந்து அந்த மாத்திரை எடுத்தால் அவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க. ஒரு நேரம் எடுக்கிறதுனால உள்ள சைட் எஃபெக்ட் வந்து லைட்டாக நெஞ்செரிச்சல் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். பெரிய சைட் எஃபெக்ட்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த டேப்லெட்டுனால ஹார்ட் அட்டாக் வர டெத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த பெனிஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது அதனால் வர சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மி தாங்க. எவ்வளோ டேப்லெட்ஸ் எடுக்கணும், என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள். டேரெக்டாக ஜஸ்ட் சிம்பிளாக எடுக்கிறதா எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஆஸ்பிரின் வந்து 325 mg, கவர்மெண்ட் செட்டப்பில் 150 mg தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ்பிரின் 2 டேப்லெட் கொடுப்பாங்க. குளோபிடோக்ரல் வந்து 300 mg, கவர்மெண்ட் செட்டப்பில் 75 mg தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 டேப்லெட் கொடுப்பாங்க. அட்ரோவாஸ்டாட்டின் வந்து 80 mg எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் செட்டப்பில் 10 mgல தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 8 டேப்லெட். ஸோ டோட்டலாக 14 டேப்லெட்ஸ். தேர்ட் கொஸ்டின், இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லா டேப்லெட்டும் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் இருக்குதா, அண்ட் எல்லா டேப்லெட்டும் சூ பண்ணி சாப்பிடணுமா, இல்லை அப்படியே ஸ்வாலோ பண்ணால் போதுமா? இதுக்குன்னு ஆர்டர்லாம் இல்லை, எல்லா டேப்லெட்டும் ஒரே டைமில் சூ பண்ணி சாப்பிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு டயக்னோஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.